கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களில் நாம் அனைவரும் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் பிஸியாக இருக்கிறேன். நாம் படிப்பு, வேலை, குடும்பம், ஏன் ஊழியம் என அனைத்தையும் ஒருங்கே சமாளித்துக் கொண்டு எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பிஸியான வாழ்க்கை முறை ஒரு ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்று நீங்கள் என்றைக்காவது சிந்தித்தது உண்டா? வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு அழகான பதிலை அளிக்கிறார். மார்த்தாள் மற்றும் மரியாளின் சந்திப்பின் மூலம் அவர் நமக்காக ஒரு ஆழமான ரகசியத்தை இன்றைய வேத தியான பகுதியில் இன்று வெளிப்படுத்துகிறார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் மற்றும் 42ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தில் இயேசு மார்த்தாளை கடிந்து கொள்ளவில்லை, மாறாக அவள் கவன சிதறல்களுக்கும் கவலைக்கும் ஆளாயிருப்பதை குறித்து அவர் அக்கறை கொள்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான உண்மைகள் உள்ளன. முதலாவது, ஊழியம் மற்றும் கவலை. மார்த்தாள் செய்தது ஒரு ஊழியமே, அதில் தவறில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தாள். நாம் ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையே நம்மை ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ அனுமதிக்க கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது, நல்ல பங்கு என்பது எது? மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தார். இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் இயேசுவின் பாதத்தில் அமர்வதற்கென நாம் நேரம் ஒதுக்குகிறோமா அல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் எப்போதும் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, எடுபடாத பங்கு. உலக பிரகாரமான கடமைகளும் கவலைகளும் தற்காலிகமானவை, ஆனால் தேவனுடன் நான் செலவிடும் நேரமோ ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது நித்தியமான மற்றும் நல்ல பங்காக இருக்க வேண்டும். ஆமென். இன்றே உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 மாற்றத்தை கொண்டு வாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே. முதலாவது, முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் பிஸியான உலக பிரகாரமான வாழ்க்கையில் தேவனுடன் செலவிடும் நேரத்திற்கு முதலிடம் கொடுங்கள். இரண்டாவதாக, அமைதியை தேடுங்கள். பரபரப்பான சூழலிலும் உங்களுக்கு ஒரு அமைதியை தேடுங்கள். கவலைப்படுவதால் உங்கள் வாழ்நாளில் ஒரு சிறு அளவை கூட கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்பதில் நினைவில் கொள்ள வேண்டும். மூன்றாவது, வேலையில் தேவனை தேடுங்கள். உங்கள் வேலையில் தேவனை தேடுங்கள். உங்கள் வேலையில் தேவனுக்கு செய்யும் சேவையாக கருதி செய்யுங்கள். அப்போது அந்த பணி உங்களுக்கு சுமையாக தெரியாது, மாறாக ஒரு ஆசீர்வாதமாக தோன்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிஸியாக இருப்பது என்பது வெற்றியின் அடையாளம் அல்ல. எதை குறித்து நாம் பிஸியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு உங்கள் ஆன்மீக வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை நீங்களும் தேர்ந்தெடுத்து வேலை செய்யுங்கள். ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது உங்கள் வாழ்வின் முதன்மையான முன்னுரிமையாக கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, பரபரப்பான இந்த உலகில் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் மரியாளை போல உங்கள் பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கும் மேன்மையான மனதை எங்களுக்கு தாருமையா. பிஸியான வாழ்க்கையை விட உம்முடன் இருக்கும் நேரமே சிறந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்திகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.